சிம்மத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்குங்க டைமிங். என்ன காரணம் தெரியுமா? உங்களுக்கு சூரிய பகவான் நீச பங்க ராஜயோகத்துல இருக்காரு. எத்தனை பேருக்கு இடம் பூமி சார்ந்த விஷயத்துல வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் வாங்கணும் போகணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? 16 அப்புறம் நீங்க வாங்கிட்டாங்க, உங்களை மாற்ற முடியாது. இப்பவே நீசபங்க ராஜயோகத்துல உட்காந்துருக்காரு. சுக்கரோட சேர்ந்து இணைஞ்சாவே நீசபங்க ராஜயோகம் ஆட்சியப்பட்ட கிரகத்தோட சூரிய உட்காந்துருக்காரு. இப்ப நவம்பர் மாசம் 16 அப்புறம் அவர் பயிற்சி அவர் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரபான 25 அப்புறம் அவரும் பயிற்சி ஆகி எங்கே வருவார் தெரியுமா? உங்களுக்கு நெய்னா 4ஆம் இடத்துக்கு வந்துருவாங்க. சரியான நேரம் செவ்வாய் ஆட்சி பலம். எந்த வேலையுமே சரி அது கரெக்டா செய்யணும், அந்த வேலையை கரெக்டா ஒழுக்கமா பார்க்கணுங்கிற குணம் கொண்ட ஒரே ராசினா சிம்ம ராசி மட்டும்தான். யாருடைய விதிஜாதகம் சரியில்லையோ இந்த அஷ்டம சனி எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துன்னு மட்டும் கேளுங்க, நிறைய பேர் ஆமாங்க அப்படின்னு. அவங்க ராசிலே பாருங்க, கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். ராசிலே கேது பகவான் 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்து 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. இது விருச்சிக ராசி. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில மாதத்துல நவம்பர் மாத பலன் உங்களுக்கு 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இந்த மாசம். அதுல எல்லாருமே அம்மன் அருள் டிவில கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மாசத்துல எல்லா கிரகமே ஆட்சி உச்சத்துல இருக்கு. நல்லா பாத்துக்கணும். குரு பகவான் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு, சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு, செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்துல இருக்காரு. எல்லா கிரகமே குருவுடைய நட்சத்திரத்துல அதிக கிரகம் பயணிக்குது. அப்ப யாருடைய பிறப்பு ஜாதகத்துல குரு செவ்வாய் சுக்கிரன் யோகமா இருக்கோ இந்த நவம்பர் மாசத்துல மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பா பார்க்க போறீங்க. உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்திய பார்த்துக்கிட்டு பலருங்க கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பதிவு பார்க்கலாம். ஏன்னா அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, இந்த மாசத்துல உள்ள விசேஷம் திருமணத்துக்கு இந்த மாசம் உகந்த மாசங்க. அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. எப்போதுமே சரி சிம்ம ராசிக்காரங்க பாருங்க கரெக்டா ஒரு விஷயத்த பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. எந்த வேலையுமே சரி அது கரெக்டா செய்யணும், அந்த வேலையை கரெக்டா ஒழுக்கமா பார்க்கணுங்கிற குணம் கொண்ட ஒரே ராசினா சிம்ம ராசி மட்டும்தாங்க. என்ன தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எப்படி தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, எதுலையுமே தன்மானத்தோட இருப்பாங்க. இவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது. ஒரு விஷயம் முடிவு பண்றதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. பிடிச்ச விஷயமே சிம்மத்துல தான். ஒரு விஷயம் முடிவு பண்றதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், நீதி, நேர்மை, ஒழுக்கமான குணம், திறமையான தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ராசி சிம்ம மட்டும் தாங்க. அப்படிப்பட்ட சிம்மராசி பிறகு வரக்கூடிய இந்த நவம்பர் மாத பலன் கண்டிப்பா இந்த மாசத்துல பாருங்க எல்லா கிரகமுமே நிறைய கிரகங்கள் ஆட்சி உச்சமாகுது. உங்க ஜாதகத்துல தசாபுத்தி எடுத்து நீங்க கண்டிப்பா பார்த்துக்கணும். உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, எந்த கிரகம் உங்களுக்கு பலமா இருக்கு, இதை மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்க பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பதிவை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். அப்ப உயிருங்கிறது இது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான். தசாபுத்தியை பார்த்து நீங்க பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டா ஒரு துல்லியமான பதிவை பார்க்கலாம். ஏன்னா நம்ம அம்மன் டூல எல்லா கிரகமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப சிம்மத்துக்கு எந்த கிரகம் எங்க சஞ்சாரம் செய்வாங்க? ராசிலே பாருங்க, கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். ராசிலே கேது பகவான் 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்து 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. இது விருச்சிக ராசி. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான். இதுல 7ல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க, சனி பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்வார். அடுத்து 12ஆம் பாவத்துல குரு உச்சத்துல உட்காந்துருக்காருங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், குரு உச்சத்துல. உங்களுக்கு நட்பு கிரகம் எதுனா குரு பகவான் தான். சனி பகவான் எப்போதுமே உங்களுக்கு நட்பு கிரகம் கிடையாது. ஒரு சில லக்னத்துக்கு அவர் நல்ல பலமா இருப்பார். லக்ன ரீதியில பார்த்தா ஒரு சில பேர் சனி பகவான் நல்லா இருப்பார், ஒரு சில பேருக்கு நல்லா இருக்க மாட்டார். அதான் ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவான் நல்லவரா கெட்டவரும் பாத்தீங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய பலன் கரெக்டா இருக்கும். ஏன்னா சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரமும் குருடைய சாரத்துல போறாரு. அதனாலதான் நான் மெயினா ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்க சொல்றேன் சிம்ம ராசியை பொறுத்தவரை. இந்த மாசம் 2 கிரக பயிற்சி வரும். ஒண்ணு கரெக்டா நவம்பர் மாசம் 16 அப்புறம் சூரிய பகவான் நீசத்துல இருந்து வெளில வருவார். இப்பவே நீசபங்க ராஜயோகத்துல உட்காந்துருக்காரு. சுக்கரோட சேர்ந்து இணைஞ்சாவே நீசபங்க ராஜயோகம் ஆட்சியப்பட்ட கிரகத்தோட சூரிய உட்காந்துருக்காரு. இப்ப நவம்பர் மாசம் 16 அப்புறம் அவர் பயிற்சி அவர் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரபான 25 அப்புறம் அவரும் பயிற்சி ஆகி எங்கே வருவார் தெரியுமா? உங்களுக்கு நெய்னா 4ஆம் இடத்துக்கு வந்துருவாங்க. சரியான நேரம் செவ்வாய் ஆட்சி பலம். என்னை பொறுத்தவரை யாருக்கெல்லாம் குரு பகவான் நல்லா இருக்கிறாரோ, அடுத்து சுக்கிர பகவான் நல்லா இருக்காரோ, அடுத்து செவ்வாய் பகவான் நல்லா இருக்காரோ, இவங்க எல்லாத்துக்கும் சரி நல்ல டைம் இருக்கு. இந்த கிரகத்துடைய திசா புத்தி வருதான்னு உங்க ஜாதகம் எடுத்து பாத்துக்கோங்க. நான் சொன்னக்கூடிய கிரகம் செவ்வாய்
குரு, சுக்கிரன். இது மட்டும் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும். செம்மையான, அதையும் தாண்டி சனி பகவான் இப்ப டாப்பா இருந்தாரு, செம்மையா நல்ல யோகம் வரும். ஏன்னா அஷ்டம சனிங்கிறது ஒரு சில பேருக்கு அடிபட வைக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி அஷ்டம சனினா கேட்டு பாருங்க. யாரு? சிம்மத்தை நான் சொல்றேங்க, பொதுவா சொல்றேன், இதை நான் எல்லாருக்கும் சொல்லல. யாருடைய விதிஜாதகம் சரியில்லையோ இந்த அஷ்டம சனி எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துன்னு மட்டும் கேளுங்க. நிறைய பேர் ஆமாங்க அப்படின்னா. அவமானம், பிரச்சனை, கடன், பகை, எதிரி, நிறைய விஷயத்த கண்டிப்பா நீங்க பார்த்துருக்கணும். வேலை உத்தியோகம் சரியா இருந்திருக்காது, உத்தியோகம் சரியா இருந்திருக்காது, நிறைய தொழில் உத்தியோகத்துல நிறைய தடையை சந்திச்சு கண்டிப்பா ஒரு பிரச்சனையை நீங்க சந்திச்சிருக்கணும். நான் சொல்றது யார? சிம்மத்தை பொறுத்தவரை தொழில் உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மையை பார்த்திருப்பீங்க. கணவன் மனைவிகள் ஒரு மன வருத்தம் வந்திருக்கும். வேலை உத்தியோகம் ஒரு தடையை கொடுத்திருப்பாரு. ஏதாச்சும் ஒரு தடங்கள் தாமதம் கண்டிப்பா குடும்ப ரீதியா இருந்திருக்கும். இப்ப சுக்கிரன் வேற நேசமா இருந்தாரு பாத்தீங்களா? உங்களுக்கு பாருங்க, தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் நஷ்டத்தை, ஒரு தடையிலோ, இல்ல எடுக்க முடியாத டாக்குமெண்ட் பிரச்சனையோ, இல்ல உங்களுக்கு இந்த சுவாச பிரச்சனையோ, இல்ல சளி தொந்தரவோ, இல்ல தலைபாரமோ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சூரிய நீசமாகும் போது இந்த 15 நாள் முன்னாடி எடுத்து பாருங்க. உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவோ, விரைய செலவோ, இல்ல குடும்பத்துல ஒரு தடையில தாமதமோ, இல்ல வீடு வண்டி வாகன செலவுகளோ, ஏதாச்சும் ஒரு இழப்புகளை நீங்க சந்திச்சிருக்கணும். நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல, யாருடைய பிறப்பு ஜாதகத்துல சூரிய பகவான் கெட்டு போயிருந்தாலோ, சனி பகவான் கெட்டு போயிருந்தா இது மாதிரி அமைப்பை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. படிப்புகளையும் ஒரு மந்தமான தன்மையை பார்த்துருக்கணும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு? சிம்மன் தான். அம்மன் டிவில இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது பாருங்க. உங்க லைஃப்ல எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்காவா இருக்கு. கண்டிப்பா மூவ் பண்ணுங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். சிம்மத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்குங்க டைமிங். என்ன காரணம் தெரியுமா? உங்களுக்கு சூரிய பகவான் நீச பங்க ராஜயோகத்துல இருக்காரு. எத்தனை பேருக்கு இடம் பூமி சார்ந்த விஷயத்துல, வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் வாங்கணும் போங்கணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? 16 அப்புறம் நீங்க வாங்கிட்டாங்க, உங்களை மாற்ற முடியாது. செவ்வாயோட சேர்வர் சூரியமங்கல யோகத்துல போகுது. அப்ப வீடு, இடம், பூமி வாங்கக்கூடிய யோகம். ஏதாச்சும் சொத்து பிரச்சனை இருந்தா அரசாங்கம் மூலமா உங்க பக்கம் தீர்ப்பு வரும். அம்மாவுடைய வேலை, அப்பாவுடைய வேலை யாருக்காச்சும் 16ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா அரசாங்க வேலைக்கு நீங்க எழுதி போடுங்க. கண்டிப்பா வரலன்னா என்னன்னு கேளுங்க. இல்ல நீங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. அது லக்னத்தோட சூரியன் தொடர்பு தான் முயற்சி பண்ண பாருங்க, சூப்பரா இருக்கும். வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், நல்ல வேலை உத்தியத்துல ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க போக போறீங்க. அது கிடைக்க போது பெரிய லெவல் ப்ரொமோஷனை பார்க்க போறீங்க. இது எழுதியே வச்சுக்கோங்க. வெளிநாட்டுல உள்ளவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க, எவ்வளவு கம்பெனிக்கா நீங்க அப்ளை பண்ணிட்டே இருக்கீங்க வேலை கிடைக்காம. இப்ப தைரியம் பண்ணுங்க, ஜாதகத்தை பார்த்து தசாபதி பண்ணி பாருங்க. இப்ப சூப்பரான யோகம் பக்கா வேலை செய்யும். நவம்பர் மாசம் ஏன்னா சொல்லுங்க, குரு 12ஆம் இடத்துல உச்சத்துல உட்காந்துருக்காரு. அப்ப வெளிநாடு வெளியூர் உள்ளவங்களாம் காசு பணத்தை கொடுக்க போறேன்னு சொல்றாரு. நீ வீடை கட்டு, இல்ல வேலைக்கு போகோ, இல்ல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறு. இதுதான் அவருடைய வேலையை, டார்கெட்டே தான். இப்ப செலவு பண்ண வைப்பாரு. அப்ப சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். அடுத்து திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கிருங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, சுக்கரபான ஆட்சி பலம் 3ஆம் இடத்துல இருந்து நேரா ஒரு ஸ்ட்ரெயிட்டா 9ஆம் இடத்தை பாக்குறதுனால சுப செலவை கண்டிப்பா பண்ண வைப்பார். குரு பாக்குறதுனால கண்டிப்பா நிறைய பேருக்கு திருமண யோகம் வரும். குழந்தை பாக்கியம், திருமண யோகம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. எந்த ஒரு தடையும் இல்லை. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து அஷ்டம சனி நல்லா இருந்தா மட்டும் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் தொழில் உங்களை பண்ண வச்சு விடுவார். 25 தேதிக்கு அப்புறம் பாருங்க, தொழில மிகப்பெரிய லாபம் யோகம் உங்களுக்கு வரும். நான் சொல்றேன் நவம்பர் 25க்கு அப்புறம். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, தொழில் உத்தியோகம், இதுல ஏதாச்சும் ஒரு நம்ம தொழில் பண்ணக்கூடிய எண்ணங்கள் உங்க லைஃப்ல ஓடும். இப்ப தொழில் உத்தியோகத்துல நிறைய கஷ்டத்தை கண்டிப்பா ஒரு தடையில நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. கேட்டு பாருங்க. இல்லைன்னா மாமனார் மாமியார் உறவுல ஏதாச்சும் ஒரு தடங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும், இனிமே இருக்காது. கமிஷன் வியாபாரம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், இதெல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. வண்டி வாகனம் சார்ந்த விஷயம், இந்த கமிஷன் வியாபாரம், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் இப்போ நல்ல ஒரு யோகம் இருக்கு. இப்போ எடுங்க லாட்ரி யோகம். நிறைய பேர் சிம்மராசிங்க எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய வேண்டாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் லாட்ரி யோகம் கண்டிப்பா இருக்கு. பெண்களுக்கும் சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்னு சொல்லுங்க? மக நட்சத்திரம் பிறந்தவங்க தான் எப்போதுமே சரி, எதுவுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை, தைரியமான குணம், விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. இனிமேல் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியே போறது, தொழில் உத்தியத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் சொல்றது இந்த மகனத்துல பிறந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. படிப்பு, கல்வி, வேலை உத்தியோகத்தை தடை, அவமானம், பிரச்சனை நிறைய சந்திச்சாங்க. இனிமேல் சந்திக்க மாட்டீங்க. இந்த சுப செலவு, சுபகாரியம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், படிப்பு, கல்வி எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறது. தொழில் உத்தியோக சேஞ்ச் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா அமையும். நான் சொல்றது இந்த மகனத்துல பிறந்த லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும்.
படிப்பு கல்வியும் சூப்பரா இருக்கும், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமா இருக்கும், நல்ல ஒரு சுப செலவு சுபகாரமே கண்டிப்பா அமையும். இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மருத்துவ சொல்ல வரைய சொல்ல ஒரு குழப்பத்தை கண்டிப்பா நீங்க போயிருப்பீங்க, போக மாட்டீங்கன்னா அதே ஜாதகம் கொடுத்து மக நட்சத்திரம் தான். அடுத்து பாருங்க பூர்வ நட்சத்திரம் பிறந்தவங்க சொல்லவே வேண்டாம். நண்பர்கள் எதிரி, பகை எதிரி, வேலை உத்தியத்துல பிரச்சனை, தொழில் உத்தியத்துல பிரச்சனை, எல்லாமே தடங்கள். ஏன்னா இவங்க எப்போதுமே நாகரீகமான குணம், நல்ல ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், எந்த வேலையும் கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. ரொம்ப செலவு காசு பணம் ரொம்ப இழப்புகள் இப்ப நிறைய பார்த்திருப்பீங்க, கேளுங்களே. ஆமா ஆமா, இவருடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்துல பிரச்சனை, ஏதாவது தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு, தொழில ஒரு தடங்கள் எல்லாமே பார்த்துருக்கோங்க. ஏதாவது தடங்களா வந்திருக்கும். இனிமே நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுது. சுப செலவு, சுபகாரியம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் ஏதாச்சும் வாங்கணும், பண்ணணும், இல்ல ஒரு ஒரு கோர்ட்டு கேஸ் ஜெயிக்கணும், நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. நான் சொல்றது பூர்வ நட்சத்திரம் சூப்பரான ஒரு அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் நிறைய இருக்குங்க. உத்திரத்துல பிறந்தவங்க பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது. எப்படி பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, ரொம்ப நாகரிகமான குணம், நல்லா டேலண்டான அறிவாற்றல் குணமும் நிறைய இருக்கு இந்த உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க. ஆனா இந்த ஒரு 15 நாள் கேட்டு பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. பொருளாதாரத்திலையும், வருமானத்தையும், வேலை தொழில் உத்தியோகத்திலையும் நிறைய கஷ்டம், தடை, பிரச்சனை எல்லாமே ஒரு தடங்களான அமைப்பு எல்லாமே நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. நான் சொல்ற உத்திரத்துல பிறந்தவங்க ஒரு மனக்குழப்பங்கள், தடுமாற்றங்கள் எல்லாமே இருந்திருக்கும், இனிமே இருக்காது. வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, பூமி வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்புல ஒரு மாற்றம் பார்க்கறதோ, தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா அமையுது. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வரும். நான் சொல்ற உத்திரத்துல